அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான தேதி 22/3/2024 வெள்ளிக்கிழமை. தினசரி வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு பொருத்தமட்டில் பீகார் உள்ளிட்ட கிழக்கு மாநிலங்களில் நீடிக்கும் சுழற்சியானது அடுத்த 24 மணி நேரத்தில் செயலிழக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் சூரியனின் குத்துக்கதிர் நிலநடுக்கோட்டை கடந்து வடக்கு நோக்கி நகர்கிறது. இதன் காரணமாக இரு கடலிலும், அதாவது வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் உயரழுத்தத்தின் தாக்கம் படிப்படியாக விலகும். மேற்கத்திய இடையூறு பொறுத்தமட்டில் வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை நீடிக்கிறது. அடுத்தபடியாக மூடு பனியானது வடகிழக்கு மாநிலங்களில் கூடுதல் இடங்களில் இன்று அதிகாலை நேரத்தில் பதிவாகி இருக்கும். வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்தமட்டில் கிழக்கு திசை காற்று மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை தொடரும். மழை வாய்ப்பு எங்கே என பொறுத்தமட்டில் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி பொறுத்தமட்டில் வட மாவட்டமான திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம் மற்றும் வட உள் மாவட்டமான வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் டெல்டா மாவட்டங்கள் பொறுத்தமட்டில் கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் கொங்கு மாவட்டங்கள் பொறுத்தமட்டில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, திண்டுக்கல் மற்றும் தென் மாவட்டங்கள் பொறுத்தமட்டில் தேனி, மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பதிவாகும். பரவலாக அநேக இடங்களிலும் மழை பதிவாக வாய்ப்பு தென்படவில்லை. அதே போல் தென் மாவட்டங்களில் கூடுதல் இடங்களில் மழை பதிவாகும். ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாகும். இன்று அதிகாலை நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் மழை ஆங்காங்கே பதிவாகி இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தினசரி மழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது. அதே வேளையில் வானிலை என்பது மாறுதல் உட்பட்டது என்பதால் தினசரி வழங்கும் அறிக்கையை கேட்க வேண்டும். வெப்பநிலை பொறுத்தமட்டில் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் வெப்பநிலை எச்சரிக்கை காரணமாக மதிய நேரத்தில் பொதுமக்கள் மதிய நேரத்தில் தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும். வட உள் மாவட்டங்கள், டெல்டா, தென் மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்காலில் வெப்பநிலை இயல்பை விட கூடுதலாக பதிவாகும். மேற்கத்திய இடையூறு காரணமாக ஜம்மு காஷ்மீர், லடாக்,
இமாச்சல் பிரதேசம், மேற்கு வங்கம், சிக்கிம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் கனமழை தொடரும். அடுத்த 3 நாட்கள் வடகிழக்கு மாநிலங்களில் கனமழை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன். நன்றி, வணக்கம்.